உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? வாழ்க்கையில முதல் காதல்ல ஜெயிச்சு, அத கடைசி வரையும், அதாவது கல்யாணத்து வரையும் கொண்டு போயிட்டு, கல்யாணமும் நடந்து, அவங்க கூட சேர்ந்து வாழ்றாங்க அப்படின்னா, அந்த காதல் இந்த உலகத்தில ரொம்ப 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 கம்மியா இருக்கு. காதல். முதல் காதல்ல தோல்வி அடைஞ்சு 2வது காதல்ல சக்சஸ் ஆனவங்க தான் இங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா முதல் காதல்லே ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப அதிசயம் தாங்க. ரொம்ப அதிர்ஷ்டசாலி கூட, ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா. ஒருவேளை நீங்க அந்த அதிர்ஷ்டசாலியா இருந்தா, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காதல். இத பத்தி மறுபடியும் நம்ம டைரியில பேசப் போறோம். அது மட்டும் இல்லாம டைரியுடன் இணைந்திருங்கள். உங்களுடன் சேர்ந்து இந்த டைரியில் நானும் பயணிக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயமா காதல் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, வாழ்க்கையில காதல்ல ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, தோத்தவங்களும் இருக்காங்க. ஆனா எல்லோருமே வாழ்க்கைய வாழத்தானே செய்றோம். ஆனா அந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில வரும்போது, வாழ்க்கை சிறகடிச்சு பறக்கும். கையில பிடிக்க முடியாது. கால்ல சக்கரம் கட்டின மாரி ம் நிக்கவும் நேரம் இருக்காது. ஆனா எங்கேயும் போகவும் மாட்டோம். ஆனா மனசு படபட படபடன்னு எதையோ ஒண்ண தேடிக்கிட்டு இருக்கும். திடீர்னு அந்த மனசு படபடபடன்னு தேடிக்கிட்டு இருக்குல்ல, அந்த ஒருத்தி நேர்ல வரும்போது, அப்போ ஒரு ஃபீல் இருக்கும். ஹார்ட் பேட்டரி அவ்வளோ ஃபுல்லாகும். மனசு நெறஞ்ச அந்த ஒரு ஃபீல். சத்தியமா சொல்றேங்க. அத காதலியால தவிர வேற யாராலயும் கொடுக்க முடியாது. இத ஒரு ஆணா நான் இருந்து பேசுறதால, அம் பெண்களோட இடத்துல போய் என்னால பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன். அவங்களோட மனநிறைவு எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இதில முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணர்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத அனுபவிக்காம ஒரு வேள நம்ம அந்த வாழ்க்கைய வாழ்றோம் அப்படின்னா, அந்த வாழ்க்கை ச்சே! ஒரு வேள காதலிச்சிருக்கலாமோ! இல்ல தப்பு பண்ணிட்டோம் வயசுல. புக்குன்னு அலைஞ்சிட்டோம். ஃபேமிலின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நம்மளும் அத அனுபவிக்காம விட்டுட்டோம்னு சொல்லி நெனச்சு ஏக்கப்படுறவங்களா தான் இருப்பாங்களே தவிர, "நல்ல வேலைப்பா! நான் லவ் பண்ணல" அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு வேள அவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு லைஃபா இருந்தா, கண்டிப்பா அவங்க இந்த காதல பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க அவங்களோட ஒய்ஃப ரொம்ப அழகா காதலிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். டைரியில இன்னைக்கு மறுபடியும் காதலோட பதிவுல இணைஞ்சிருக்கோம். நானும் உங்களோடு சேர்ந்து இந்த டைரியில் பயணிக்கிறேன். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, காதல பத்தி. அதுவும் 2 பேருக்குள்ள நடந்த காதல். இந்த காதல் திருமணம் வரையும் போச்சா? திருமணம் செஞ்சாங்களா? அப்படின்றது தான் இந்த காதலோட டைரி. வாங்க போலாம். அர்ஜுன், மீனா இந்த 2 பேரும் படிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு படிக்கும்போது, ஒரே பெஞ்சில உட்காந்து குறிப்பு எழுதுறது. ஒரே பெஞ்சில உட்காந்து பேசுறது. கிளாஸ்ல யாரும் இல்லாதப்ப நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது. அதுக்கப்புறம் நெறைய சிரிச்சு பேசி பழகிய நாட்கள்னு சொல்ல அவங்களுக்கு நெறைய இருக்கு. ஆனா அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒண்ணா தான் படிக்கிறாங்க. வாழ்க்கைக்குள்ள ஒரு சின்ன சுவாரஸ்யம் வரும். அந்த 10 பருவம். பார்வை திடீர்னு ஒரு மாதிரி மாறும். நம்மளோட நட்புறவா இருந்தாலும் திடீர்னு அது காதலா மாறவும் வாய்ப்பு இருக்கு. உங்களோட நட்புறவுல ஏதாவது காதல் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மாறியிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட பர்சனலா இருந்தா தயவு செஞ்சு வேண்டாம். மன்னிச்சிருங்க. ஆனா, இதில முக்கியமான விஷயமா, அந்த 10 பருவத்தில திடீர்னு நம்மளோட நட்புறவு காதல் பார்வையோட மாறுது அப்படின்னா, அந்த பார்வை நமக்கு கொடுத்த அதிர்ஷ்டம்னு சொல்லிக்கலாம். நட்பே காதலா மாறுனுச்சு அப்படின்னா, நம்மள புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தங்களே வந்து நம்மள வாழ்க்கைய கூட வழிநடத்துவாங்க அப்படின்றது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா எதார்த்தமா போயிட்டு திடீர்னு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நம்ம பழகி அதுவும் சொல்றதும், அதுவும் நல்ல விஷயம் தான். சுவாரஸ்யமா தான் இருக்கும். ஆனா இத விட அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. 2 பேருமே அர்ஜுனும், மீனாவும் ஜாலியா கிண்டல், கேலி, சிரிப்பு இது எல்லாமே வாழ்க்கையில சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. நோட்ட பாஸ் பண்றது, கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறது. அதுக்கப்புறம் 2 பேருமே அப்படியே நடந்து வாழ்க்கைய இன்னும் இருக்கிற 3 வருஷம் 12வது வரையும் முடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில என்ன நடக்குது அப்படின்னா, 2 பேருக்குள்ளயுமே எனக்கு அவன புடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன புடிச்சிருக்கு அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை இருக்குமோ? அப்படின்ற தாட் தான். ஆனா, இவங்க 2 பேருக்குள்ளேயும் காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா 2 பேருமே சொல்ல தயங்கிக்கிறாங்க. யார் முதல்ல சொல்லுவா? அப்படின்ற ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் மீனா திடீர்னு அர்ஜுன் கிட்ட வந்து, "உனக்கு என்ன புடிச்சிருக்கு. ஆனா இப்ப சொல்ல முடியாது. பாய்" அப்படின்னு சொல்லிடுறா. என்னடா திடீர்னு இப்படி சொல்றாளே! அப்படின்ட்டு இவன் கொஞ்சம் எக்ஸைட்டடா இருந்தான். இப்படி சொல்லிட்டா,
ஆனால் அதை சொல்லலையே அப்படின்ற ஒரு ஃபீலில் அவன் இருக்கான். இவன் திடீர்னு யோசித்து குனிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அவள் கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் திரும்பி பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணான். வாழ்க்கையில் அப்படி ஒரு ஸ்மைலை அவன் பார்த்ததே இல்லை. திடீர்னு அப்படி பார்த்த உடனே ஒருவேளை நம்மளே சொல்லிடலாமா அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் சொல்லலை. அர்ஜுன் ஷாக் ஆகி ஒரு இடத்துல நிற்கிறான். நிற்கும்போது அவன் மனசில் காதல் பொறி தட்டுது. ஓகே சொல்லிடலாம், ஆனால் இருந்தாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். இருந்தாலும் அர்ஜுனுக்கு கொஞ்சம் தயக்கம். எங்கேயாவது ஒரு வேளை காதலில் மறுத்துடுவாளோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா முதல் காதல், அதுவும் இல்லாமல் நம்ம இவ்வளோ நாள் பழகிட்டு இருக்கோம், திடீர்னு நான் உன்னை ஃப்ரெண்டாக தாண்டா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கழட்டி விட்ட காதல் தான் இங்கே ரொம்ப நிறைய இருக்குது. முதல் காதல் எனக்கும் அப்படி தான். ஆனால் இதை சொல்லியே ஆகணும். இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அர்ஜுன் ஷாக்காகி நிற்கிறான். அவன் மனசில் காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் சொல்ல அவன் பயப்படுறான். கொஞ்ச நாள் கழித்து அர்ஜுனும் மீனாவும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. பிளான் பண்ணி தான் சேர்றாங்க. நீ எந்த காலேஜில் சேர்ற, நான் எந்த காலேஜில் சேர்றேன்னு கேட்டு பேசி மாற்றி மாற்றி பேசிட்டு 2 பேரும் வேறு வேறு காலேஜ் சொல்லிவிட்டு கடைசியில் 2 பேருமே ஒரே காலேஜில் சேர்ந்துருக்காங்க. அப்புறமா தான் தெரியுது அர்ஜுனுக்காக தான் மீனா அதே காலேஜில் சேர்ந்துருக்கான்னு. ஆனால் மீனா மறுபடியும் காதலை சொல்லாமல் அர்ஜுன்கிட்ட ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு காலேஜோட படிப்பு ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. 2 பேருமே பீச்சு பார்க்குன்னு சொல்லி அங்கேயும் எங்கேயும் போயிட்டுருக்காங்க. ஆனால் காதல் இன்னும் மனசில் அப்படியே இருக்குது. ஒரு நாள் காலேஜ் கேன்டீனில் மீனா அர்ஜுனை பார்த்து, நீ எப்பவும் இப்படி தான் பயந்து சுற்றிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு கிண்டலாக கேட்குறா. கேட்டதுக்கு அர்ஜுன் சிரிக்கிறான். ஆனால் மனசில் நீ முதல்ல சொல்லு, நான் சொல்கிறேன்னு யோசிக்கிறான். காலேஜ் முடிகிற நேரத்தில் ஒரு லெட்டர் மீனா கொடுக்குறா. அர்ஜுனுக்கு எழுதி கொடுக்குறா. அந்த லெட்டரில் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஆனால் இது நம்ம 2 பேருக்கும் தெரியும்ல அப்படின்னு அந்த லெட்டரில் இருந்துச்சு. அதுக்கு மறுபடியும் அர்ஜுன் இருந்துக்கிட்டு தயங்கி அப்படியே மீனாவை திரும்பி பார்க்குறான். அவள் லெட்டர் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் திரும்பி பார்த்த உடனே அர்ஜுன் முதல் முறையாக அந்த காதல் நமக்குள்ளே நம்ம காதல் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளோட பார்வையோ, நம்மளோட ஸ்மைலோ, நம்மளோட ஆக்டிவ் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸாக சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி மீனாவை பார்க்குறான். மீனாவை பார்க்கும்போது மீனா சரி ஓகே தான், 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, 2 பேருக்குள்ளேயும் காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காலேஜ் ஒரு கட்டத்தில் முடியுது. மீனா தன்னோட வீட்டுக்கு போகிறா. இவன் அர்ஜுன் தன்னோட வீட்டில் இருக்கிறான். ஆனால் அர்ஜுன் பொதுவாக காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு வேலைன்னு ஒன்று வேணும், பணம்னு ஒன்று தேவையில்லை. அதனால் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கோசரம் வேலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறான். ஆனால் வேலை கிடைக்கல. அப்புறம் பசங்களோட சேர்ந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஊரில் இருக்கிற குளக்கரையில் பசங்களோட ஒன்றா உட்காந்துருக்கும் போது திடீர்னு மீனா பக்கத்தில் நிற்கிறா. நிற்கினப்ப அர்ஜுனை கூப்பிட்றான். டேய் உன் ஆள் வந்துட்டா, போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் கிண்டல் கேலி பண்ணாங்க. பண்ண உடனே அர்ஜுன் இருந்துக்கிட்டு போகிறான். கிட்ட போனதும், நீ திருந்தவே மாட்டியா, எப்போ தான் வேலைக்கு போகலான்னு இருக்க, உனக்கு பொறுப்புங்கிறதே கொஞ்சம் கூட வராதா, நாளைக்கு அப்புறம் எப்படி என்னை வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 வார்த்தைனாலும் நறுக்குன்னு பேசிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது என்னையை வச்சு எப்படி காப்பாற்றுவ அப்படின்னு சொன்னா அவள் அந்த ஒத்த வார்த்தை கடைசியாக. காதலை இப்படியும் சொல்லுவாங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கல. அவள் சொன்னதுக்கப்புறம் என்னடா அது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே இப்படி இருக்கக்கூடாது, நம்ம பொறுப்பாக இருக்கணும், நம்ம வேலைக்கு போகணும், நம்ம வேலைக்கு போயிட்டு நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தணும் அப்படின்னா நமக்கு ஒரு வேலை வேணும். காதலை அடையணும் அப்படின்னாலே சில சவால்கள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது. சென்னையில் வேலை கிடைக்குது. ரொம்ப தூரம் பயணித்து கிராமங்கள்லேருந்து சென்னைக்கு பயணித்து வேலைக்கு போகிறான். வேலைக்கு போயிட்டு ஒரு 3-4 வருஷம் ஆகுது. அது வரையும் பேசிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு கொஞ்ச நாள் கால் வரலை. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அர்ஜுன் பயத்திலே திரும்ப வரான். சரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம், நம்மளோட காதலியை பார்க்க போகிறோம் அப்படின்னு. அர்ஜுன் திரும்ப மீனாவை பார்க்க மீனாவோட வீட்டுக்கு வரும்போது அவள் கழுத்தில் தாலி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி உறைஞ்சி போய் நிற்கிறான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மீனா சாதாரணமாக வாங்க காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறா.
ஆனால் அந்த காட்சியை அவனால் ஏற்றுக்க முடியல. என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நிற்கும்போது திடீர்னு நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்போது, ஆனால் எந்த ஒரு சம்பவமும் நடக்காத மாதிரி முன்ன பின்ன யாரையோ கூப்பிடுற மாதிரி 3வது மனுஷன் திடீர்னு சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்த மாதிரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னவோ என்ன அப்படின்ற ஃபீல்லாம் இருக்கான். புரியல. வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட ஹஸ்பண்ட் இந்த பக்கம் தோளில் தட்டிட்டு வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவங்க கூப்பிடும்போது உள்ள அர்ஜுன் போகிறான். போனதுக்கப்புறம் அந்த காஃபியை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது தாலியை பார்த்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மீனாவோட கண்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அவன் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கு. மீனாவோட கண்களை பார்க்குறான். கண்களை பார்த்த உடனே மீனா அர்ஜுனை பார்க்க முடியாமல் சமையல் அறைக்கு ஓடிடுறான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. காஃபியை குடிச்சிக்கிட்டே வீட்டை சுற்றி பார்க்குறான். மீனாவோட அப்பாவோட ஃபோட்டோ பார்த்த உடனே புரிஞ்சுது. அர்ஜுனுக்கு மனசு உடைஞ்சு போச்சு. மீனாவோட அப்பாவோட ஃபோட்டோவுக்கு மாலை போட்டிருந்தாங்க. ஃபோட்டோவில் அவருக்கு போட்டு வச்சுருந்தாங்க. அப்பா தவறிட்டார். அப்பா தவறினதால் வீட்டு சூழ்நிலைக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அம்மா ஒரு பக்கம் தடுமாறின ஒரு ஃபேமிலியாக நின்று அந்த இடத்துல இருக்கிற கடன்களை சமாளிக்க முடியாமல் தன்னோட பொண்ணை ஒரு பணக்காரனுக்கு கட்டி வச்சுருக்காங்க. அந்த கடனை சமாளிக்க முடிகிற அளவுக்கு ஒருத்தனை டக்குன்னு பார்த்து சுற்றி இருக்கிறவங்களோட கடன் தொல்லைகளை தாங்க முடியாமல் மீனாவுக்கு ஒரு அவசர கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவனுக்கு. அதை பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. வாய் அடைச்சி போன ஒருத்தன் அமைதியாக காஃபியை குடிச்சிட்டு சரிங்க நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அர்ஜுன் அவகிட்ட பேசுகிறதுக்கு யோசிக்கும் போது இல்லை இப்போ பேசுகிறது தப்பு, ரொம்ப நேரம் போயிடுச்சு, இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அர்ஜுன் மனசுடைஞ்ச அந்த ஒரு தருணத்தில் இதயம் ரொம்ப கனமாக இருக்கும்போது அந்த ஒரு வலி இருக்கும்ல, அந்த வலியோடு அவன் அந்த வீட்டை விட்டு நகர்றான். இதுக்கு மேலே திரும்பி கூட பார்க்கக்கூடாதுன்னு போகிறான். இருந்தாலும் காரில் போய் கிட்ட உட்காரும் போது மீனாவோட ஹஸ்பண்ட் வந்து காரில் ஏறி உட்காருப்பா அப்படின்னு சொல்லும்போது மீனாவோட கணவர் காரோட டோரை சாத்தும் போது அர்ஜுன் கிட்ட சொல்கிறாரு, நீங்களே அவளுக்கு தாலி கட்டியிருக்கலாம் அப்படின்னு. அவனுக்கு இன்னும் கண்ணில் அந்த வார்த்தையை கேட்டதும் அவனால் ஏற்றுக்க முடியல. காதல் அப்படியே திடீர்னு பொங்கி வருது. சரி என்னடா பண்ணுறதுன்னு இல்லாமல் அவன் பல்ல கடிச்சிக்கிட்டு தன்னோட கனமான இதயத்தை வச்சுக்கிட்டு எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருக்கும் போது அவர் இந்த பக்கம் திடீர்னு சொல்லிட்டு இப்படி நகரும் போது வாசலில் அவன் நின்று அர்ஜுனை பார்த்துக்கிட்டு இருக்கா. கண்ணு கலங்கி ஒரு மாதிரி அவன் மனசுலேயும் காதல் அவ்வளோ பெருக்கெடுத்து ஓடுது. என்னடா சொல்கிறது, இப்படி தப்பு பண்ணிட்டோமே வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியாத வரையும் நமக்கு எதுவுமே தெரியாதில்ல. அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ ஃபீல். அத்தனை வருஷம் நம்ம கடந்து பயணித்த ஒரு ஆள் நம்ம கூட லைஃப்லேயே வாழ்க்கை முழுக்க வருவாங்கன்னு சொல்லி எவ்வளோ இமேஜின் பண்ணியிருப்போம். அது எல்லாமே அர்ஜுனோட லைஃப்பில் இருக்கும்போது திடீர்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த தாலியை பார்த்ததுலேருந்து உடஞ்சி போன ஒருத்தன் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தப்போ கணவர் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே வாழ்க்கையே உறைஞ்சி போன மனசோட அர்ஜுன் கிளம்புறான். காரை ஸ்டார்ட் பண்ணுறான். ரொம்ப மனசு வெறுத்து போய் மீனா வெளியே நின்று கண்ணில் கண்ணீரோடு பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. காதல் சொல்லாமல் போனதுக்கு இவ்வளவு பெரிய விலையா அப்படின்னு ஒரு பக்கம். எனக்காக வெயிட் பண்ணு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்துருப்பேனே. என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் காரில் அப்படியே போயிடுறான். வாழ்க்கை இப்படி தாங்க. வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் நம்மக்கிட்ட, என்னை பொறுத்தவரையும் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அந்த காந்தி தாத்தா போட்ட படம் உள்ள அந்த பேப்பர், இங்கே பணம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பணம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா இங்கே நிறைய பேரோட காதல் தோல்வியில் போயிருக்காது. அந்த காதல் தோல்விக்கு எக்ஸாம்பிள் அர்ஜுனும் மீனாவும் சேர்ந்த இந்த காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டைரி உங்கள் மனசு தொட்டுச்சா? இந்த காதலில் நட்பு, தவிப்பு இதெல்லாமே உங்கள் டைரியில், உங்களோட வாழ்க்கைங்கிற டைரியில் வந்திருக்கா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து எந்த மாதிரி கதை சொல்லணும் அப்படின்றத
உங்களோட டாபிக் எனக்கு இந்த மாதிரி டாப்பிக்கில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம டைரி சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட பேச ரெடியாக இருக்கேன். மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம். வணக்கம். உங்களுடன் சேர்ந்து அமுல்.